ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். போன வாரம் நாம பார்த்த பாடல்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இரண்டாம் தந்திரம் அடியார்கள் நிந்தை பார்த்தோம். மகேசுர நிந்தை. அதுல 2 பாடல்கள் சொல்லியிருந்தாங்க. அடியார்களை நிந்திப்பவர்கள் நரகம்தான் செல்வார்கள். அடுத்த பாடல்ல நல்வினை தீவினை, நம்ம செய்த நல்வினை அடியார்களை நிந்தித்தால் அது தீவினையாக முடியும். நாம செய்த தீவினை அடியார்களை வந்தித்தால் அது நல்வினையாக முடியும் அப்படின்னு சொல்லி 2 பாடல்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த அடியார்களை தொழுவத பத்தி சில கதைகள்லாம் இருக்கு. அந்த கதைகளை பார்க்கும்போது நமக்கு அந்த அடியார்கள் நிந்தை நல்லா புரியும். 63 நாயன்மார்கள்ல திருநாவுக்கரசர், நம்ம அப்பர்னு சொல்லக்கூடிய அவர் 80 வயதுல தான் அவர் சைவத்துக்கு சிவனை தொழுது சிவநிலை அடைந்தாரு. அவருடைய அடியாரா இருக்கிறவர் தான் அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகளுக்கு சிவனை பத்தின எந்த சிந்தனையுமே இருக்காது. அவர் எந்நேரமும் அப்பரையே தான் நினைத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அப்பருடைய திருநாமத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருடைய 2 பையங்களுக்கும் பெரிய நாவுக்கரசு, சின்ன திருநாவுக்கரசுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசுனே தான் பேர் வச்சிருப்பாரு. அந்த அந்த கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப சிவபெருமானுக்கு அப்பர் அடிகள்னா, அப்பருக்கு அப்பூதி அடிகளார் தான் அடிகள். அப்ப நான் ஒரு அடியார் அப்பர்ங்கிற அடியார அப்பூதி அடிகள் நினைச்சதுக்கே அவருக்கு முக்தி கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம சிவபெருமான தான் தேடி போய் அவரையே தான் தொழணும் அப்படிங்கிறது கஷ்டமா இருந்தாலும் நாம அடியார நினைத்து ஏன்னா அடியார்களை நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம். அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள தொழுறது தான் ரொம்ப எளிமையான வழி. அதனால அடியார்களை சரியான முறையில கண்டுபிடிச்சு அவங்கள வந்தித்தாலே போதும் அப்படிங்கறதுதான் அப்புதி அடிகளுடைய கதை. இன்னொரு கதை பட்டினத்தாருடைய கதைகள் நமக்கு நல்லா தெரியும். அந்த கதையிலையும் எப்படி வரும்னா, பட்டினத்தார் மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பாரு. அவருடைய வீடு பார்த்தா வெளியிலே பயங்கரமா அந்த வைரம் வைடூரியம்லாம் வச்சு அந்த அளவுக்கு ஒரு வசதியான வீட்டுல இருந்திருப்பாரு. அப்ப அந்த அந்த நாட்டு அரசனே பட்டினத்தாருடைய வீட பார்க்கும்போது அவருக்கே ஒரு மாதிரி கோவம் வரும். நம்ம அரண்மனை கூட இந்த அளவுக்கு நம்ம வேலைப்பாடோட இவ்வளவு இதா பண்ணலையே, ஒரு சாதாரண வியாபாரி எப்படி இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோவத்துல அவரை கூப்பிட்டு, இந்த எங்கெல்லாம் நீ இப்படி கிராண்டா வெள்ளியிலே நீ டெக்கரேட் பண்ணிருக்கியோ அதை ஃபுல்லா நீ நாளைக்கு எடுத்துடணும் அப்படின்னு அரசன் ரொம்ப கோவமா பட்டினத்தாரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருப்பாரு. அவரும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. சரி அப்படியே செய்றேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. மறுநாள் இந்த அரசர் போய் பார்த்தா அங்க வெள்ளியில இருந்தத ஃபுல்லா அவர் எடுத்துட்டு அப்படியே தங்கத்துல மாத்திருப்பாரு. அரசரை பார்த்து சொல்வார், நீங்க அந்த வெள்ளியில இருக்கிறத எடுக்க சொன்னீங்க, நான் எடுத்துட்டு தங்கத்துல வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர். அரசரை விடவும் பட்டினத்தார் அவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கிறவரே ஒரு நாள் திடீர்னு ஞானம் எல்லாத்தையும் துறந்துட்டு துறவறம் போயிருவாரு. இறைவனை நினைச்சிட்டு நான் போறேன்னு போறப்ப அந்த அரசனுக்கு மனசு கேட்காம அவரும் அவர் பின்னாடியே எப்படி இருந்தவரு அது எப்படி இப்படி போனாருன்னு சொல்லிட்டு போவாரு. பட்டினத்தார் பின்னாடியே போன அவர் தான் பத்திரிக்கிரியார். இவர் நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல, நீ ஏன் என் பின்னாடியே வரேன்னதும், இல்ல நான் உங்க பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்புறம் இவர் ஒரு கோயிலுக்கு போவாரு. கோயில்ல போய் நான் இந்த கோயில்லே இனிமே உட்கார்ந்து நான் பிச்சை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும், சரின்ட்டு பட்டினத்தார் சிவபெருமான நினைச்சிட்டு அந்த கோயிலோட ஒரு வாசல்ல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த பட்டினத்தாருடைய அடிகளான பத்திரிக்கிரியார் அவர் இன்னொரு வாசல்ல போய் உட்கார்ந்து அவர் அவரும் அந்த அரசாங்கத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு இவர் பின்னாடியே அவரும் ஒரு திருவோட வச்சுட்டு அதே இடத்துல உட்கார்ந்துருவாரு.
அப்ப அந்த பத்திரிக்கிரியார் வந்து தினம் யாராவது குடுக்குற சாப்பாட வாங்கிட்டு சாப்பிடுவாரு. அது மீதி இருக்கும். அப்ப பக்கத்துல ஒரு நாய் வந்து தினம் அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கும். சரி பாவமா இருக்கேன்னு அந்த நாய்க்கு வந்து கொஞ்சம் வைக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் அவராவே இவருக்கும் நாய்க்கும் சேர்த்தே வாங்கி நாய்க்கும் வப்பாரு. அவருக்கும் சாப்பிடுவாரு. அந்த நாய் அந்த அளவுக்கு பிரியமா அவர் கூடயே இருக்கும். அப்போ ஒரு நாள் ஒருத்தவங்க ஏதோ ஒரு வேண்டுதல்க்காக அவர் பட்டினத்தார வந்து பார்க்கும்போது, அவர் என்ன சொல்வாருன்னா, அ அந்த சைடு அந்த தெற்கு வாசல் கோபுரம் பக்கத்துல ஒரு குடும்பஸ்தர் இருப்பாரு. அவர போய் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும், இவங்களும் போயி அந்த பத்திரிகையார பார்த்து கேட்பாங்க. ஆ அந்த பட்டினத்தார் தான் ஒரு குடும்பஸ்தர் இங்க உட்கார்ந்திருக்காரு. அவர போய் பாருங்கன்னு சொன்னாங்க அப்டின்னதும், பத்திரிகையாருக்கு என்னடா நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பின்னாடி வந்தோம். நம்மள போய் இவர் வந்து ஒரு குடும்பஸ்தர்ன்னு சொல்லிட்டாரே அப்டின்னு சொல்லிட்டு, அவர் வேகமா வந்து பட்டினத்தார பாப்பாரு. அப்ப அவர் சொல்வாரு, "நீ வந்து எ எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வரல. இப்போ உனக்கு அந்த நாய் மேல ஒரு அன்பு வந்துருச்சு. அந்த நாய்க்காக சாப்பாடு வாங்கணுங்கிற குணம்லாம் வந்துருச்சு. இது வந்து துறவு கிடையாது." அப்படின்னு சொல்லவும், அவர் வந்து உணர்ந்துருவார். அப்ப நம்ம நாய் மேல இந்த அளவுக்கு பிரியம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த திருவோடையும் உடைச்சிருவாரு. அந்த நாயையும் வந்து விரட்டிருவாரு. அது அந்த நாய் இறந்துருச்சுன்னு வரும். அந்த திருவோடு பட்டு அந்த நாய் இறந்துருச்சுன்னு வரும். அடுத்து இன்னும் அப்படியே 15 வருடம் போயிரும். பட்டினத்தார் சிவபெருமான நெனச்சுட்டு ஒரு வாசல்ல உட்கார்ந்திருப்பாரு. பத்திரிகிரியார் ஆ இவர பட்டினத்தார நெனச்சுட்டு இன்னொரு வாசல்ல உட்கார்ந்திருப்பாரு. 15 வருடம் கழித்து ஒரு அரசன் வந்து தன்னோட மகள கூட்டிட்டு பத்திரிகிரியார் கிட்ட வருவாரு. அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, "இது என்னுடைய மகள். இவளுக்கு வந்து நாங்க இப்ப கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி பாக்குற நேரம், அவ எனக்கு கல்யாணம் வந்து எனக்கு இப்ப வேண்டாம். அப்படி நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா, அந்த பத்திரிகையார தான் நான் திருமணம் செய்வேன்." அப்படின்னு வந்து அந்த பெண் சொல்றாங்க. "எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அதனால தான் உங்கள்ட்டயே கூட்டிட்டு வந்துட்டோம்னதும்." அவர் வந்து, "நான் என்ன போய் நீ எப்படிம்மா கல்யாணம் பண்ணுவ? என் வயசு என்ன? நான் வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு துறவறம் வந்துட்டேன். எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம்." அப்படின்னதும் அந்த பெண் சொல்வா, "நான் வேற யாரும் கிடையாது. நீ வளர்த்த நாய் தான் நானு. எனக்கு அப்பயும் வந்து எனக்கு உன்ன தவிர எதுவுமே கிடையாது. நான் உன்ன மட்டும் தான் நெனச்சிட்டு இருந்தேன். இப்பயும் எனக்கு வேற எதுவுமே தெரியாது. நான் உன்னையே தான் நெனச்சிட்டு இருக்கேன். நீ எனக்கு கல்யாணம் பண்ணலைனாலும் பரவால்ல. நான் உனக்கு அடியேனா நான் இருந்து உனக்கு தொண்டு செய்றேன். நான் உன் கூட தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லவும், பத்திரிகையாருக்கு என்ன செய்யன்னே தெரியாது. சரி என்னோட குருவான பட்டினத்தார்கிட்டயே நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வரவும் பட்டினத்தாரும் இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? அப்ப நம்ம சிவபெருமான்ட்டயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த அந்த கோயிலுக்குள்ள அந்த சாமிக்கு முன்னாடி போவாங்க. போகும்போதே அ அந்த பத்திரிகிரியாருக்கும் முக்தி கிடைச்சிரும். அந்த பெண் நாயா பிறந்து பெண்ணா மாறுன அந்த 2 பேருக்குமே கிடைச்சிரும். பட்டினத்தாருக்கு முக்தி கிடைக்காது. அவர் அப்பதான் வந்து கேட்பாரு. அ அ அவங்களுக்கு குடுத்திருக்க எனக்கு குடுக்கல அப்டின்னப்ப சிவபெருமான் சொல்லுவாரு, "அ ஒ நீ என் மேல வச்சிருந்த அந்த பிரியத்த விட பத்திரிகிரியார் உன் மேல வச்சிருந்த அந்த பிரியமும் அதிகம். அந்த பெண் பத்திரிகிரியார் மேல வச்சிருந்த பிரியமும் அதிகம்." அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கும் குடுப்பாரு. நம்ம பார்த்த அப்பர், அப்புதி அடிகள் அவங்களுடைய உறவு கூட ஒரு அடியாருக்கு அடியார். பட்டினத்தாருடைய கதையில வர்றது அடியாருக்கும், அடியாருக்கும் அடியாரா இருக்கக்கூடிய அந்த அந்த கதையில அப்ப நம்ம அடியாருடைய அடியார நினைக்கும் போதே நமக்கு வந்து முக்தி கிடைக்குது அப்படின்னா, அந்த அடியாரினுடைய சிறப்பு எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த கதைகள். அப்ப அடியார்கள நம்ம வந்தித்தாலே போதும், நம்ம வந்து இறைநிலை வந்து அடைஞ்சிரலாம். அடுத்து அந்த கடைசி பாடல்ல, அது எப்படி வந்து நல்வினை தீவினையா மாறும்? தீவினை எப்படி நல்வினையா மாறும்? எல்லா வினைகளையும் நாம தான அனுபவிச்சு சரி பண்ணணும். ஒரு அடியார தொழுததுக்காகவோ, இல்ல அடியார நிந்தித்ததுக்காகவோ அது மாறிடுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வினைகள நாம தான் வந்து கடக்கணும் அப்படின்னு வருது இல்லையா? அதுக்கும் வந்து ஒரு சின்ன கதை. அதுவும் அந்த அடிகளுடைய கதை தான். அது உண்மை கதை அப்படின்னு சொல்லப்படுது.
அது என்ன கதைன்னா, இப்ப நம்ம சைவம் அப்படின்னு சொல்றோம். சிவனடியார்கள நினைக்கிறவங்க எல்லாமே சைவர்கள். அதுலயும் உட்பிரிவு மாதிரி ஒவ்வொரு சைவர்கள் இருப்பாங்க. இந்த 3 பட்டை போடுறவங்க ஒரு சைவர். ஆ நெத்தி ஃபுல்லா பூசுறவங்க ஒரு சைவர். அந்த மாதிரி நெறையா இருக்கும். அதுல வந்து வீர சைவர் அப்படின்னு சொல்றவங்க வந்து கழுத்துல இந்த உத்திராட்சம் மாதிரி அவங்க வந்து சிவலிங்கத்தையே அணிந்திருப்பாங்க. ஆனா அந்த சிவலிங்கம் வந்து வெளியில தெரியக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு கூடு மாதிரி செஞ்சு, அதுக்குள்ள ஒரு மருந்து மாதிரி சில மூலிகைகள் வச்சு, அதுக்குள்ள சிவலிங்கத்த வச்சு, அது மேல ஒரு துணியையும் கட்டி, அப்படிதான் அவங்க வந்து கழுத்துல வச்சு சிவன வணங்குவாங்க. அவங்க வந்து வீர சைவர்கள். அந்த மாதிரி வீர சைவர்களுக்கான ஒரு ஒரு கூட்டம் நடக்குது. அங்க வந்து சிவன பத்தி பேசுறாங்க. ஒரு 2 நண்பர்கள். அவங்களுக்கு வந்து அந்த அந்த சிவனுடைய கதைகள கேட்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம். அதனால அவங்களும் உட்கார்ந்து கேட்குறாங்க. அது அந்த இது பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இவங்களும் அப்படியே மெய் மறந்து அந்த சிவன் கதைகள்ல மூழ்கி போயிட்டாங்க. அடுத்து அது முடியவும் வந்து அந்த அடியார்கள் பூஜை வச்சு அந்த அன்னப்பிரசாதம் குடுக்குறப்ப, இவங்க 2 பேருக்கும் அப்பதான் அந்த பசி உணர்வே வரும். ஆ அவங்க ரொம்ப வறுமையில இருப்பாங்க. அப்ப நம்மளும் பேசாம இங்கேயே சாப்ட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு சொல்வான், "இல்ல இங்க வந்து அந்த வீர சைவர்களுக்கு மட்டும் தான் அந்த அன்னம் குடுப்பாங்க. நம்ம வீர சைவர்கள் கிடையாது" அப்படின்னதும், சரி இப்ப என்ன அந்த கழுத்துல வந்து அந்த சிவலிங்கம் தானே போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கத்திரிக்காய வாங்கி 2ஆ வெட்டி, அத ஒரு துணியில கட்டி, வெளியில இருந்து பார்க்க அது அந்த சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். அத போட்டுட்டு இவங்களும் அந்த வீர சைவர்கள் வரிசையில போய் நின்னு சாப்பிட உட்கார்ந்துருவாங்க. அ இது இது வந்து ஒரு தீவினை தான். அவங்க அந்த இடத்துல பொய் சொல்லி ஏமாத்தி நடந்துக்கிறாங்க. அங்க போய் உட்கார்ந்துருவாங்க. சாப்பாடு எல்லாம் வச்சுருவாங்க. வச்ச பிறவு அவங்களுக்கு அங்க என்ன ஃபார்மாலிட்டீஸ்னா, பூஜை பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கா கொண்டு வந்து அந்த தீவாரணைய காட்டும்போது, அவங்க வந்து அந்த அந்த துணிய எடுத்துட்டு, உள்ள இருக்கிற லிங்கத்த வந்து காமிக்கணும். காமிச்ச பிறகு தான் அடுத்து வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இது இவங்களுக்கு தெரியாது. சாப்பிட உட்கார்ந்த பிறகு தான் எல்லாருக்கும் அப்படியே காமிச்சிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப, இவங்க 2 பேரும் பதட்டமா, டென்ஷனா எல்லார் முன்னாடியும் நம்ம அசிங்கப்பட்டுருவோமே! கத்திரிக்காவல்ல நம்ம உள்ள வச்சிருக்கோம்னு இதா இருப்பாங்க. கரெக்ட்டா இவங்களுக்கு பக்கத்துல வந்துரும். ஆ காமிங்க நேரம் ஆகுது காமிங்க அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வேற வழி இல்லாம அ அந்த துணிய கழட்டி காமிப்பாங்க. உள்ள வந்து நிஜமாவே சிவலிங்கம் இருக்கும். ஆ அப்புறம் அவங்க அப்படியே போயிருவாங்க. சாப்பிடுங்கன்பாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம கத்திரிக்காவ தான வச்சோம். அது எப்படி சிவலிங்கமா மாறுச்சு அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவங்க அவங்க வந்து உண்மையான அந்த சிவபக்தர்களா இருந்து, அந்த அடியார்கள போய் வணங்கி அவங்க கலந்துக்கும்போது, அவங்களுடைய எண்ணம் வந்து தீவினையா இருந்தாலுமே, ஏமாத்தி அந்த இடத்துல சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலுமே கூட, அவங்க அடியார்கள வணங்கி தான் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறப்ப, அவங்களுக்கு அந்த இடத்துல கெட்ட பெயர் வராம, அது வந்து நல்வினையா மாறிருது. இதுதான் அந்த கதை. இப்ப இது நம்ம ரியல் லைஃப்லயும் நம்ம பார்த்திருப்போம். அந்த ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரூ. 500 நோட்டு, ரூ. 1000 நோட்டுலாம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்க இல்லையா? அப்ப நம்மள்ல நெறைய பேர் வந்து கட்டுக்கட்டா வீட்ல பணம் வச்சிருந்தோம். அவங்க எல்லாருக்குமே என்ன மாதிரியான உணர்வு இருந்துச்சுன்னா, நம்ம செஞ்ச நல்வினைக்கு நமக்கு இப்ப இவ்ளோ பணம் இருக்கு. நம்ம நிம்மதியா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம்னு நெனச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ரூல்ஸ் வந்த உடனே அவங்களால அந்த பணத்த எப்படி செலவழிக்கணும்னு தெரியல. என்ன செய்யன்னு தெரியாம நெறைய பேரு எரிச்சாங்க. அப்படிலாம் நியூஸ்ல காமிச்சாங்க. சிலர் குப்பையில கொண்டு வந்து போட்டாங்க. சிலர் வீட்டு வாசல்ல போட்டாங்க. அந்த அந்த பணம் வந்து யாருக்குமே இல்லாம போயிருச்சு. நம்ம அ அ அந்த அ அந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நம்மளுடைய நல்வினை பணமா இருந்துச்சு. அந்த நியூஸ் வந்த உடனே அது வந்து ஒரு தீவினையா மாறி நம்மள விட்டு போயிருச்சு. நாம எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப அதே சிச்சுவேஷன்லாம் சில பேருக்கு வந்து அ குடுத்த கடன் திரும்ப வராம இருந்துச்சு. இல்லைன்னா சரியான கூலி வராம இருந்துச்சு. அப்ப அவங்களுடைய மனநிலைலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஏதோ கெட்டது செஞ்சோம். அதுக்காக இப்ப நம்ம இப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தோம். அந்த நியூஸ் வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, பணத்த எப்படி செலவழிக்கன்னு தெரியாம, யாருக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கியிருந்தோமோ அவங்கள்ட்டலாம் திருப்பி குடுத்துறலாம். 1 நாள் கூலிய 2 நாள் கூலியா குடுத்து அ கழிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிலாம் நெறைய பேர் அந்த பணத்த வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாங்க.
அப்போ ஒரு நொடியிலேயே நம்ம வந்து இதெல்லாம் தீவினையோ நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாமே நமக்கு நல்வினையா வந்து மாறுது. அந்த அந்த ஒரு நியூஸ் தான் சிலருக்கு தீவினையா அது மாத்தி விட்டுருச்சு. சிலருக்கு நல்வினையா மாத்தி விட்டுருச்சு. அந்த மாதிரி தான் நாம செய்யக்கூடிய அந்த அடியார்கள வந்திக்கிறதோ, நிந்திக்கிறதோ, நம்ம செஞ்ச நல்வினையோ, தீவினையோ அத வந்து மாத்தி நமக்கு வந்து சேர்க்கும். இதெல்லாமே நம்ம போன வாரம் பார்த்தோம். அதுக்கான விளக்கம் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு வந்து பொறையுடைமை. பொறையுடைமை அப்படிங்கிறது ஒருத்தர் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறத தான் பொறையுடைமையில சொல்லியிருக்காரு. இந்த பொறையுடைமை வந்து நம்ம திருக்குறள்ல திருக்குறள்லயும் படிச்சிருக்கோம். திருக்குறள்ல இன்னும் வந்து அவரு 10 உடைமைகளா சொல்லியிருப்பாரு. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, பண்புடைமை, நாணுடைமை. 10 உடைமைகளா இது எல்லாமே சொல்லியிருப்பாரு. உடைமை அப்படின்னா என்ன பொருள்னா, அது வந்து உன்கிட்ட இல்ல. ஆனா அத உன்னுடைய உடைமை ஆக்கிக்கோ. நீ வந்து அத வளர்த்துக்கோ. நீ அத வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்ப இயற்கையாவே நமக்கு இந்த குணங்கள் எல்லாமே கிடையாது. ஏன்னா நம்ம விலங்குகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்தவங்க தானே. அப்ப நமக்கு வந்து இந்த அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை இதெல்லாம் இயற்கையா நம்மகிட்ட கிடையாது. ஆனா நம்ம அது எல்லாத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்காக நாம முயற்சி பண்ணி ஒவ்வொரு பண்புகளா நாம வளர்த்து இந்த 10யும் நம்மளுடைய உடைமையா ஆக்கிக்கிறதுக்காக தான் திருவள்ளுவர் வந்து இந்த 10யும் உன்னுடைய உடைமையா நீ மாத்திக்கோ. அது வந்து உன்கிட்ட இல்லாம தான் நீ வர்ற. ஆனா அத நீ உடைமையா மாத்திக்கோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு பொறையுடைமை. அததான் திருமூலர் வந்து எடுத்து சொல்றாரு. அப்ப பொறையுடைமை அப்படிங்கிறது நமக்கு வந்து பொறுமை அப்படிங்கிற ஒரு குணம் பிறப்புல கிடையாது. ஆனா நீ வந்து அத வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத தான் இதுல சொல்லியிருக்காரு. எதுக்கு இப்ப வந்து அடியார்கள் நிந்தைக்கு பிறகு பொறையுடைமை வருது அப்படின்னா, ஒருத்தர் அடியாரா இருக்கணும்னா அவருக்கு என்ன வேணும்னா அடிப்படையான குணம் பொறுமை வேணும். பொறுமை இருந்தாதான் அவரு அடியாரா மாற முடியும். இப்ப இந்த கதைகள் எல்லாம் கேட்கவுமே நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப டைரக்டா சிவபெருமான நினைக்கிறது கஷ்டம். உண்மையான குருவ தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப யாரெல்லாம் வந்து அடியார் மாதிரி இருக்காங்களோ, அவங்க பின்னாடி அவங்கள வணங்கிட்டு போயிடுறது ரொம்ப சுலபம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த அடியார் வந்து எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு முதன்மையான குணம் இந்த பொறுமை. பொறுமையோட இருக்காங்களா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அந்த பொறையுடைமை பத்தி சொல்லியிருக்காரு. 539வது பாடல். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு. முற்றிக் கிடந்தது மூக்கையும் நாவையும். தெற்றிக் கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் வற்றாது ஒளிவது மாசம்மை ஆமே. அப்ப இப்ப பொறையுடைமை தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அடியாரா இருக்கணும்னாலும் சரி, இல்ல அடியாருக்கு பின்னாடி அடியாரா நாம இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நமக்கு வந்து பொறுமை முக்கியம். அந்த பொறுமைய நாம எப்படி வளர்த்துக்கிறது? அது நம்மகிட்ட இல்லவே இல்லன்னு திருமூலர் சொல்லிக்கிட்டாரு. அத வந்து உன்னுடைய உடைமையா நீ தான் இனி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எப்படி அந்த பொறுமைய கொண்டு வர்றது? அதுக்கு திருமூலர் வந்து வழி சொல்லியிருக்காரு. முதல் வழி பற்றி நின்றார் நெஞ்சில். பற்றி நின்றார் அப்படிங்கிறது நம்ம யார போய் பற்றணும்? ஆரம்பத்துல இருந்தே சொல்றாரு. மெய்ப்பொருளை தான் போய் நாம பற்ற வேண்டும். இந்த உலக பற்று நமக்கு தேவையில்லைன்னு. அப்ப பற்றி நின்றார்னா மெய்ப்பொருளை போய் பற்றி நிற்கக்கூடியவர்கள். நெஞ்சில் பள்ளிதான் ஒன்று உண்டு. அவங்களுடைய நெஞ்சில் அவங்களுடைய எண்ணம் எல்லாமே பள்ளிதான். இந்த பள்ளி அப்படிங்கிறது எதுக்கு இந்த இடத்துல சொல்றாங்கன்னா, அந்த உடும்பு பிடி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த பள்ளி வந்து ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஆழமா பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி. முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும். ஆஹ் அந்த நமக்கு வந்து இறைவனை தான் நாம பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அத வலுக்கட்டாயமா நாம வந்து இறைவனையே பற்றி நாம பிடித்துக்கிட்டு இருந்தாலும்
முற்றி கிடந்தது. நமக்குள்ள ஒண்ணு முற்றி கிடக்குது. முற்றி கிடக்குதுன்னா, அது வந்து ரொம்ப முத்தி போச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ரொம்ப காலம் எடுத்துருச்சு, ரொம்ப வயசாயிருச்சுன்னு. அப்ப நமக்கு பிறவிதோறும் நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து முத்தி போய் கிடக்குது. அது என்னன்னா, மூக்கையும், நாவையும். நம்மளுடைய மூக்கும், நாக்கும் தான் சொல்றாரு. இது 2ம் உனக்கு வந்து ரொம்ப முத்தி போயிருச்சு. முத்தி போயிருச்சுன்னா என்னன்னா, நமக்கு இந்த மூக்கு தான் என்ன செய்யுது அப்டின்னா, வெளியில இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் நமக்கு உள்ள கொண்டு வருது. நமக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் நமக்கு தெரியலனாலும், அது நம்மள அறியாம நம்ம மூக்கு அந்த ஸ்மெல்ல வரும்போது, நமக்கு அவங்களுடைய ஞாபகம் வரும். அப்ப அவங்க நமக்கு பிடிச்சவங்கன்னா, அத ஒரு சந்தோஷமான எமோஷனா எடுப்போம். அது பிடிக்காதவங்கன்னா, அவங்க அவங்க ஞாபகம் வந்த உடனே நமக்கு வந்து கோபம் வருது. அப்ப நம்மளுடைய மூச்சு விடுறதும் இந்த மூக்கு தான். அதே மாதிரி நமக்கு பலவிதமான உணர்வுகள குடுக்குறதும் இந்த மூக்கு தான். அப்ப இந்த மூக்கு தான் நமக்கு அந்த பொறுமைய கெடுக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்பு. அது எப்படி இருக்காம்? முத்தி போய் கிடக்காம். நேத்துல இருந்து தான் நமக்கு இந்த வாட பிடிக்கிற குணம் இருக்கு அப்படின்னா, வேகமா மாத்திரலாம். ஆனா, அது முத்தி போய் கிடக்கு. ரொம்ப வருஷமா கிடக்கு. அதே மாதிரி தான் நாக்கும் முத்தி போய் கிடக்கு. நாக்கோட தன்மை என்ன? நம்ம பேசுறோம், இது பண்றோம்னாலும் மெயின் வந்து சுவை. அந்த சுவைய அறிஞ்சிட்டா, நமக்கு இந்த பொறுமை எல்லாம் போயிரும். அந்த சுவைக்காக நாம என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சுருவோம். அது அது ஒரு ஒ சாப்பாடு மேல உள்ள ஒரு பற்றா இருக்கலாம். ஏதோ ஒரு சுவை. அந்த சுவைக்காக தான் நம்மள நாமே வந்து மாத்துற அளவுக்கு போயிர்றோம். அப்ப அந்த மூக்குக்கும், நாக்குக்கும் நாம அடிமையாயி ஆயிட்டோம். ஏன்னா, அது ரொம்ப வருடமா நமக்குள்ளேயே இருக்கு. "தெற்றிக் கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள்." தெற்றி கிடந்துன்னா, அதுதான் வந்து நமக்குள்ள ரொம்ப நாளா கிடக்கு. தெற்றி கிடந்து, சிதைக்கின்ற சிந்தையுள். நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய எண்ணம், நம்ம எப்படி அடியார நெனச்சுட்டு நாமளும் அடியாராவே இருந்துரலான்னு நம்மளுடைய சிந்தை நினைத்தாலும், அத கெடுக்கக்கூடியது எதுன்னா, நம்மளுடைய மூக்கும், நாக்கும் தான் அத கெடுக்குது. மூக்கும், நாக்கும் வந்ததும் நம்மளுடைய பொறுமை எல்லாம் போயிருது. நம்ம வந்து சிவன அந்த அடியார்கள நினைக்கிறத நாம விட்டுர்றோம். "வற்றாது ஒழிவது மாகமை ஆமே." மாகமை அப்படிங்கிறது வற்றாத மகிழ்ச்சிய மாகமைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உடல பொறுத்தவரை மகிழ்ச்சி எதுன்னா, நாம வந்து அந்த இறைவன நினைந்து அந்த ஆனந்த நிலையில இருந்து அந்த அமிர்தத்த சுவைக்கிறது தான் நம்மளுடைய மகிழ்ச்சி. இப்ப வற்றாது ஒழிவது மாகமை ஆமேன்னா, எப்ப நம்ம இந்த நாவையும், மூக்கையும் நாம வந்து கட்டுப்படுத்திட்டு பொறுமையா அடியார்கள வணங்கி, சிவபெருமான வணங்கி இருக்கோமோ, அப்பதான் நமக்கு அந்த வற்றாத மகிழ்ச்சி வந்து நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத தான் முதல் பாடல்ல சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம நாக்கையும், மூக்கையும் என்ன பண்ணணும்? இதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த ஆமை, முயல் கதை. அத எடுத்துக்கலாம். ஆமைக்கும், முயலுக்கும் ஓட்டப்பந்தயம் வப்பாங்க. முயல் வேகமா போகும். அப்புறம் ஒரு இடத்துல தூங்கிரும். ஆமை போய் ஜெயிச்சுரும். அந்த கதை தான். இதுல இதுல வந்து கரெக்ட்டா கம்பேர் பண்ணியிருப்பாங்க. முயலோட தன்மை என்ன? ஆமையோட தன்மை என்ன? முயல பார்த்தாலே தெரியும். அது வந்து பயங்கரமா மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மூக்கு எந்நேரமும் ஆடிக்கிட்டே இருக்கும். அதோட வேலையே வந்து மோப்ப பிடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அது பூமிக்கு மேல இருந்தாலும், பூமிக்கு கீழ இருக்கக்கூடிய கேரட் வந்து இப்ப பழுத்துருச்சா என்ன? அந்த சாப்பிடுற நிலைக்கு வந்துருச்சாங்கிறத மேல இருந்தே அது மோப்பம் பிடிச்சிரும். சரியான பக்குவம் வந்துருச்சுன்னா, அதுவாவே தோண்டி அந்த ஆழத்துல இருக்கிற அந்த கேரட்ட எடுத்து சாப்ட்ரும். அந்த அளவுக்கு அதோடைய மூக்கு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அதே இது ஆமைய பார்த்தோம்னா, அது ஒரு தடவ இன்ஹேல் பண்ணுச்சுன்னா, அ அப்படியே கும்பகம் பண்ணி அந்த மூச்சு காற்ற உள்ளேயே வச்சுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கும். அடுத்து எப்ப தேவையோ அப்பதான் வந்து அது வந்து மூச்சு காற்ற வெளிய விடும். அதனால தான் அந்த ஆமையோட ஆயுள் காலம் வந்து 200 வருஷம், 300 வருஷம் வாழும் அப்படின்னு சொல்றோம். அந்த முயலோட நோக்கமே முயல் அப்படிங்கிற அந்த பெயரே வந்து முயலுதல், முயற்சி செய்தல், முயன்று பார். அதுல இருந்து வந்த வார்த்தை தான் முயல். அப்ப அந்த முயல் என்ன பண்ணும், அதால பொறுமையா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது. எப்ப பாரு எதையாவது தாவும், ஓடும், எதையாவது ஒண்ணு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது முயல். காரணம் அதோட மூக்கும், நாக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு வந்து பொறுமையே போயிருது. இப்படியே இருக்கும்.
ஆனா இந்த ஆமை வந்து அதோடைய ஐம்புலன்களையும் அடக்கிட்டு அது வாட்டுல இருக்கும். தேவனா மட்டும்தான் அது தலைய வெளிய விடும். தேவனாதான் அது மூச்சு விடும். அப்ப அதுதான் பொறுமை. ஆமைக்கு தான் வந்து அந்த பொறுமைங்கிற அந்த குணம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அடியார்களுக்கும் அடியாரா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும். அப்ப முதல் விஷயம் பொறுமை நமக்கு வரணும்னா மூக்கையும் நாக்கையும் நாம வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். 2வது பாடல் 540. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பு இலி தேவர்கள் பால் ஒத்த மேனியன் பாதம் பணிந்துய்ய மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் மன்னவன் ஞாலத்து இவன் மிக நல்லவன் என்றே. இப்ப 2வது குணம் சொல்றாரு. பொறுமை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்ப திருமால் பிரம்மா இவங்க 2 பேரையும் விட பொறுமையில சிறந்தவர்கள் யாரு அப்படின்னா தேவர்கள். ஏன்னா பிரம்மாவும் ஆஹ் திருமாலும் வந்து ஒரு ஒரு மேலான நிலையில இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு தொழில் குடுக்குறாங்க. அத மட்டும் செய்றாங்க. ஆனா இந்த தேவர்களுடைய கடமை என்னன்னா, அசுரர்கள் பண்ணக்கூடிய அந்த அட்டூழியங்களையும் அந்த தேவர்கள் வந்து பொறுக்கணும். மக்கள் வேண்டுறதையும் கொடுக்கணும். அப்ப அந்த தேவர்களுக்கு தான் வந்து அதிகமான பொறுமை வந்து தேவைப்படுது. அவங்க தான் பொறுமையா இருக்காங்க. திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் கூட அந்த பொறுமை கிடையாது. அப்ப சிவபெருமானுடைய அடியரா இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, திருமால் பிரம்மாவிட தேவர்களுக்கு தான் இருக்கு. அப்ப இந்த 2வது பாடல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு வந்து நெறைய இடையூறு, இடைஞ்சல் குடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம தேவர்கள் மாதிரி பொறுமையா இருந்தாதான் சிவனுடைய அடி வந்து நமக்கு கிடைக்கும். இது 2வது கருத்தா சொல்லியிருக்காரு. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பு இலி தேவர்கள். ஓலக்கம் அப்படிங்கிறது அந்த கொலு மண்டபம். நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்துல அவங்க தேவர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஓலக்கம் சூழ்ந்த உலப்பு இலி தேவர்கள். அங்க இருக்கக்கூடிய உலப்பு இலின்னா அவங்களுக்கு வந்து அழிவே கிடையாது. அழிவற்ற தேவர்கள் அங்க இருக்காங்க. பால் ஒத்த மேனியன், பால் போன்ற தூய்மையான உடலை கொண்ட சிவபெருமான் பாதம் பணிந்துய்ய, அவருடைய திருவடிய வந்து வணங்கி அவருடைய அருளை பெறுவதற்கான தகுதி மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் மன்னவன் திருமாலாகிய மாலுக்கும் பிரம்மாவாகிய பிரம்மர் அவங்க இருவரும் தான் ஆதி பிரான் எல்லாம் சொன்னாலுமே மன்னவன் ஞாலத்து இவன் மிக நல்லவன் என்றாரே. இவங்க 2 பேரையும் விட தேவர்கள் தான் வந்து ஞாலத்தில் உயர்ந்தவர்கள்னு சொல்லி அவங்களதான் நல்லவனாக சிவபெருமானே ஏத்துக்கிறாரு அப்படின்னு திருமூலர் சொல்றார். இப்ப படைத்தல் காத்தல் தொழில் செய்யறவங்களை விடையும் பொறுமையா இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தான் சிவபெருமானுடைய திருவடி நிழல் வந்து கிடைக்குது. 541வது பாடல். ஞானம் விளைந்தவர் நம்மிட மன்னவர் சேனை வளைந்து திசைதோறும் கைதொழ ஊனை வளைத்திடுமும் பர்த்தம் மாதியை ஏனை வளைந்தருள் எட்டலும் ஆமே. இப்ப 3வது குணம் நம்மளுடைய ஐம்புலன்களையும் நாம வந்து அடக்கி இருப்பதுதான் அடுத்து பொறுமைக்கான 3வது குணமா வந்து சொல்றாரு. புலன் வழி செல்லாமல் ஞானத்தில் இருப்பதுதான் 3வது வழி, பொறுமைக்கான வழி. ஞானம் விளைந்தவர் நம்மிட மன்னவர், மெய்ஞானத்தை கைப்பற்றவர்கள் அவங்கதான் வந்து மன்னர் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் வந்து மெய்ப்பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ அவங்க நம்ம எல்லாரையும் விட உயர்ந்தவர். அப்ப அவங்கள மன்னவர் அப்படின்னு சொல்றாரு. சேனை வளைந்து திசை தோறும் கைத்தொழ, ஒரு மன்னரை வந்து எப்படி அந்த சேனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படைகள்
யானைப்படை இதெல்லாத்தையும் நம்ம சேனைகள் அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி நம்மளுடைய படைகள் எதுனா இந்த ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, நம்மளுடைய சருமம். இது எல்லாம் தான் வந்து ஐம்புலன்கள். ஒருத்தருக்கு அந்த மெய்ஞானம் கிடைச்சிருச்சுன்னா, இந்த 5ம் அவங்கள வந்து அவங்க சொல்ற மாதிரி அது வந்து கை தொழுது, அவங்க சொல்றத வந்து கேட்கும். ஊனை வளை விளைந்திடுமும் ஊனை அப்படின்னா இந்த உடல். இந்த உடல வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து மாற்றிக்கலாமோ, அந்த அந்த ஞானமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். யாரு ஐம்புலன்கள அ அடக்கி ஐம்புலன்கள் அவங்கள வணங்கும்படி இருக்காங்களோ, அவங்களால இந்த ஊனை வந்து மாற்றிக்கொள்ளும்படி அ அந்த தேவனை அந்த இது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். விளைந்தருள் எட்டலும் ஆமே. அவங்க தான் வந்து மற்ற வழியில செல்லாம அந்த ஞான நிலையை அடைந்து ஞானத்த வந்து இறைவனுடைய அருள வந்து பெறுவாங்க. யாரெல்லாம் வந்து மெய்ஞானம் வழி சென்று ஐம்புலன்களும் அவங்கள தொழும்படி எப்படி ஒரு மன்னர அந்த படைகள் எல்லாம் தொழுமோ, அதே மாதிரி அந்த பொறுமையா அந்த ஞான நிலைக்கு தவம் செய்யக்கூடியவங்கள இந்த ஐம்புலன்களும் வணங்கும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த உடலை பிறப்பா மீண்டும் பிறவா உடலா, இரவா உடலா மாத்திக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த இறைவனுடைய ஞான அருளும் வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்ப முதல் பாடல்ல மூக்கையும் நாக்கையும் 2 தான் வந்து அடக்க சொல்றாரு. 2வது பாடல்ல தேவர்கள் போல பொறுமையா இருக்க சொல்றாரு. 3வது பாடல்ல ஐம்புலன்களும் உன்னை வணங்கும்படி பொறுமையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி பாடல் 542வது பாடல். வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும் பல்வகையாலும் பயிற்றிப் பதம் செய்யும் கொல்லையின் நின்று குதிகொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத லயம் உண்டாமே. இப்ப இந்த பாடல்ல நாம கடைசி 2 வரிய முதல் 2 வரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடல் வந்து நமக்கு எளிமையா வந்து புரியும். கொல்லையின் நின்று நம்ம 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 பக்கம்லாம் சொல்வோம். கொல்லைப்புறம் வீட்டோட முன்புறம் கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம். வீடு அப்படிங்கிறது நம்ம நம்ம இருந்து வசிச்சு சாப்பிட்டு தூங்கி இந்த பகுதியை நம்ம வந்து வீடு அப்படின்னு சொல்லுவோம். கொல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு பின்புறமா இருக்கும். நம்ம ஒரு காலத்துல அந்த சைடு டாய்லெட் இதெல்லாம் போட்டுட்டு கொல்லைப்புறம் அப்படின்னாலே அது ஏதோ ஆஹ் நம்ம இந்த டாய்லெட் ஏரியா அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. அந்த கொல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலை. இந்த வீடு வந்து நமக்கு இந்த இந்த உலக வாழ்க்கை அப்படின்னா அந்த வீடை விட்டு நம்ம அந்த பின்னாடி வெளியில போறது தான் வந்து அடுத்த உயர்ந்த வாழ்க்கை. அதுலதான் வந்து ஒரு காலத்துல துளசி மாடம் வச்சிருப்பாங்க. சில வீடுகள்ல அந்த முன்னோர்கள் இறந்துட்டா அவங்கள அங்கேயே வந்து சமாதி வச்சு அதையே வந்து தொழுவாங்க. அந்த மாதிரி அந்த கொல்லைப்புறத்த வந்து ரொம்ப ஒரு உயர்வா வச்சிருந்ததுதான் கொல்லைப்புறம். அப்ப இந்த இடத்துல கொல்லையில் அப்படின்னு சொல்றது ஒரு உயர்ந்த நிலை. நம்மளுடைய உடல்ல கொல்லை அப்படிங்கிறது எதுனா மூலாதாரத்தை தான் கொல்லை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து மூலாதாரம் அப்படிங்கிறது முதல் சக்கரம். அதே மாதிரி மேலையும் ஒரு மூலாதாரம் இருக்கும். அத மூலத்வாரம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம அந்த 7வது சக்கரம் மூலமா அந்த துவாரத்தை கடந்து நம்ம மேல போறது அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு துவாரம் இருக்கு. அததான் வந்து கொல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த உடல் வீடு அப்படின்னா, இந்த வீட விட்டு நம்ம அடுத்த நிலை போறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் அந்த கொல்லை. அந்த இடத்துல நின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவம் பண்றது. அப்ப நம்ம உட்கார்ந்துகிட்டு அந்த துவாரத்தையே நாம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறத தான் கொல்லையில் நின்று அப்படின்னு சொல்றாரு. குதிகொள்ளும் நம்ம அப்படியே பொறுமையா அந்த இடத்துல நின்னு அப்படின்னு சொல்றது, நீ பொறுமையா அந்த இடத்த கவனி அப்படின்னு சொல்றாரு. அப்ப குதிகொள்ளும் கூத்தனுக்கு அப்ப அந்த இடத்துலதான் சிவபெருமான் வந்து கூத்தனா இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துலதான் அவன் சந்தோஷமா ஒரு ஆனந்த நிலையில கூத்தாடிட்டு இருக்கான்.
எல்லையில்லாத லயம் உண்டாகுமே. நீ அந்த இடத்துல இருந்து அந்த கூத்தனுடைய நடனத்தை நீ பார்த்துட்டேன்னா உனக்கு எல்லை இல்லாத லயம் அப்படின்னா இன்பம் அப்படின்னா ஒரு சந்தோஷம். இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கும். லயம் ஆகுதுன்னா அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஹீரோ ஆடுற மாதிரி எந்திரிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல போய் அந்த பசங்க எல்லாம் ஆடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நம்மள சுத்தி யார் இருக்கா? நம்மள யாரு கவனிக்கிறா? எந்த எண்ணமுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய மனம், உடல் எல்லாமே அந்த லயம் ஆயிருச்சு. அந்த ஹீரோவோட அவங்க வந்து இணைந்துட்டாங்க. அந்த ஹீரோ செய்யற மாதிரியே அவங்க செஞ்சு அப்படியே சந்தோஷத்துல இருக்காங்க. அப்ப அது வந்து பேரானந்த நிலை. லயம் ஆகுறதுன்னா அதோட இணைந்துர்றது. இப்போ ஒருத்தர் நல்லா இருக்கும்போது பார்த்தா ரொம்ப டீசென்ட்டா உட்கார்ந்திருப்பாங்க, நடப்பாங்க, போவாங்க. அதே இது அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கும்போது பார்த்தா, அவங்க மெய் மறந்து இருப்பாங்க. அவங்களுடைய மனம், உடல் எல்லாமே லயிச்சு போயி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, யார பத்தியும் கவலை இல்லாம அவங்களுக்கான ஒரு இன்ப நிலையில வந்து இருப்பாங்க. இப்ப லயம் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடல், மனம், இறைவன் எல்லாமே ஒன்றோட இணைந்து, அது ஒரு பேரானந்த நிலையில நாம இருக்கிறது. அது வந்து கிடைக்கும். எப்ப கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு? நம்மளுடைய தலையில ஒரு மூல துவாரம் இருக்கு. அந்த இடத்திலேயே நீ பொறுமையா நின்னு தியானம் பண்ணும்போது, அங்க ஒரு கூத் கூத்தன் அ இருப்பான். அவன நீ பார்த்தேன்னா, உனக்கு எல்லை இல்லாத ஒரு இன்பம் வந்து உண்டாகும். இப்ப முதல் வரி பார்க்கலாம். வல்வகையாலும் மனையிலும் மன்றிலும். வல்வகையாலும் அப்படின்னா, அந்த ஒரு ஒரு பக்குவம் நமக்கு எ எந்த பக்குவம் வந்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற அந்த பக்குவம் வரும்போது, மனையிலும் அப்படின்னா வீடு. நம்ம இருக்கக்கூடிய வீட்டிலும், மன்றிலும் அப்படின்னா வெளியில. நம்ம இப்ப இந்த பட்டிமன்றம் போறோம். அ மன்றம் அப்படின்னா வெளியில இருக்கிறது. நம்ம வீட தாண்டி நம்ம வெளியில இருக்கக்கூடிய உறவுகளோட நாம இணையக்கூடிய இடம் மன்றம். வீடு அப்படிங்கிறது நம்ம சொந்த பந்தங்களோட இருக்கக்கூடிய இடம். வீட்டிலும் சரி, மன்றத்திலும் சரி, பல்வகையாலும் பயிற்று பதம் செய்யும். நீ எங்க இருந்தாலும் சரி, நீ இந்த மாதிரி அந்த கொல்லையில் நின்று அந்த கூத்தனை கண்டுவிட்டால், உனக்கான பக்குவம் கிடைத்துவிடும். நீ வீட்டில இருந்தாலும் சரி, நீ மன்றத்தில் இருந்தாலும் சரி, பல்வகையாலும் பயிற்று பதம் செய்யும். உனக்கு தேவையான அந்த ஞானம், அந்த இன்பம், உனக்கான பக்குவம் எல்லாத்தையுமே அவன் குடுத்துருவான். ஆனா, நீ பொறுமையா அந்த மூல துவாரத்திலேயே இருந்து நீ தவம் செஞ்சாதான் உனக்கு வந்து அது கிடைக்கும். இதுதான் அந்த பொறுமையின் சிறப்பாவும் சொல்லியிருக்காரு. பொறுமைக்கான வழிகளாவும் சொல்லியிருக்காரு. 4 வழி சொல்லியிருக்காரு. மூக்கு அப்படின்னா எமோஷன்ஸ்க்கு நாம வந்து அ கண்ட்ரோ நம்ம எமோஷன்ஸ நாம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். தேவையில்லாத எமோஷன்ஸ் நமக்கு தேவையில்லங்கிறது புரியணும். நாக்கு அதிகமா இந்த உணவு, சுவைக்கு நாம வந்து அடிமையா இருக்கக்கூடாது. இது 2ம் இல்ல அப்டின்னாலே பொறுமை வந்துரும். 2வது பாடல்ல தேவர்களுக்கான பொறுமை நமக்கு வேணும். அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அசுரர்கள் என்ன செய்தாலும் பொறுமையா இருக்கணும். 3வது பாடல் நம்மளுடைய ஐம்புலன்கள் நம்மள வணங்கும்படி நாம வந்து ஞானத்தை நோக்கி பயணம் செய்யணும். 4வது பாடல் நம்ம வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூல துவாரத்துல பொறுமையாக இருந்து தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு 4 குணங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறதுக்கு தேவையானதா சொல்லியிருக்காரு. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம் சார். இந்த மூக்குல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நம்ம யோகத்துல செய்யக்கூடிய ஜலநேர்த்தி அது பண்ணோம்னா நமக்கு அது கிடைக்குமா? கிரியை, நேர்த்தி கிரியை. நேர்த்திக்கிரியா கிரியை எல்லாமே அதுல பண்ணோம்னா நீங்க சொல்ற அந்த எமோஷன்ஸ் கண்ட்ரோல் கிடைக்குமா? கிரியை எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட நீரை தானே நம்ம ஒவ்வொரு விதமா வெளியே அனுப்புறோம். அந்த நீர் தான் நமக்குள்ள கூட குறைய இருக்கிறத பொறுத்து நமக்கு வந்து எமோஷன்ஸ் வருது. ரெகுலரா நம்ம கிரியைகள் பண்ணவே நமக்கு வந்து எமோஷன்ஸ் வந்து மாறதான் செய்யும்.
ஓகே சார். சந்தேகம் எதுவும் இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சு திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம்.